உங்களை சுற்றி இருக்கின்ற மலைகளை பெரிதாக காண்பித்து, தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளும் எதுவும் நிறைவேறாதது போல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காண்பித்து, நீங்கள் இதை தாண்ட மாட்டீர்கள், நீங்கள் இதை ஜெயிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு பல துன்ப பாதைகளின் சூழ்நிலைகளை காண்பித்து, தேவனுடைய உத்தமத்துவங்களை மறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களை தள்ளும்போது, நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஜெயிக்கணும். எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, பக்கத்து சொல்லுங்க. நான் சொல்வதை விட என் எதிர்காலம் உனக்கு சொல்லும். தைரியமா சொல்லும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு உங்களை கொச்சப்படுத்துறவங்க, வேதனைப்படுத்துறவங்கலாம் நீங்க பேசாதீங்க. உங்க எதிர்காலம் சீக்கிரம் அவங்க கிட்ட பேசணும். அதுவே சொல்லும். சொல்ல வேண்டியதை ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்படிப்பட்ட கடினங்கள் வாழ்க்கையில் வரும்போது, முதலாவது கர்த்தருடைய அன்பில் நீங்கள் பலன் கொள்ளணும். You must find the strength in the love of God. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பில நீங்க பலப்படணும். உங்களை அவர் ரொம்ப போராமையா நேசிக்கிறார்னு நம்புறேன். இங்கிலீஷ்ல சொன்னா he jealously loves me. என்னை போராமையோடு அவர் நேசிக்கிறார். அந்த அன்பில் நான் நிலைக்கணும். சவால்களை தாண்டி பாருங்கள். அவரை ஒரு தெய்வமாக மட்டுமல்ல, தகப்பனாய் பாருங்கள். தகப்பனுடைய அன்பு ஒரு மாறாத அன்பு. நான் இன்னைக்கு இப்படி சொல்ல போறேன், நீங்க ஆமீன்னு சொல்ல. உங்க மேல அவர் வைத்திருக்கிற அன்பு போராமையான அன்பு. சிலர் சொல்லுவாங்கல்ல கூட, அந்த பொசசிவா இருக்கிறாங்க, இந்த மாதிரி he jealously loves you. ஆமென்.